ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு நவுன், ஒரு பிளேஸ், திங்ஸை குறிச்சுன்னா அது சப்ஜெக்ட் தான். வெர்பு வந்து ஆக்ஷன் வேர்டு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஹூம், அதுக்கு ஆன்சர் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட்டு. அதில் வந்து வாட்டுக்கு ஆன்சராக வந்துருந்துச்சு அப்படின்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? வாட்டுக்கு ஆன்சராக வந்துருந்துச்சு அப்படின்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம் அதுக்கு ஆன்சராக வந்துருந்துச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அதேமாதிரி காம்ப்ளிமெண்ட் இருக்குது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். அந்த மாதிரி வர்றது காம்ப்ளிமெண்ட்டு. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் வெர்பு இருக்குல்லங்க, ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், அந்த வெர்பை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்டு வந்து மோஸ்ட்டாக காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? பிஃபார்ம் வெர்பில் ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேரை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி மெயின் வெர்பில் பார்த்தீங்கன்னா பிகம், அப்பியர், லுக், டேஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய வெர்பு இருக்குது. அந்த மாதிரி வெர்பு வந்துருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்டுமே காம்ப்ளிமெண்ட்டாக தான் வரும். சரிங்களா? அடுத்து அட்ஜெக்ட்டு. அட்ஜெக்ட்னா பார்த்தீங்கன்னா வென், வேர், ஹவு, ஹவு மச், மோஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு அட்ஜெக்ட்டு. சரிங்களா? இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சில்ட்ரன் க்ரை. சில்ட்ரன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, க்ரை அப்படிங்கிறது வெர்பு. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, எஸ்வி. செகண்ட் ஒன், வி லைக் ஐஸ்கிரீம். விங்கிறது சப்ஜெக்ட்டு, லைக்குங்கிறது வெர்பு, ஐஸ்கிரீம். அப்போ வி லைக், எங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கி. அப்போ எதை பிடிக்கி? அப்போ வாட் கேன்சர் வருதுங்களா? ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் தான். தேர்டு ஒன், சி பிகேம் எ நர்ஸ். இப்போ இந்த பிகேம், லுக், இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தோம்லங்க, அந்த வெர்பு ஃபாலோ பண்ணி வரக்கூடியது வந்து காம்ப்ளிமெண்ட் தான் வரும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், சி பிகேம் எ நர்ஸ், அவள் வந்து ஒரு நர்ஸாக மாறிட்டாங்க. அப்போ வந்து அதை டினோட் பண்ணுது, சப்ஜெக்டை டினோட் பண்ணுதுங்களா, தட் இஸ் காம்ப்ளிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் வந்துருக்கு. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், எஸ்விசி. ஃபோர்த் ஒன், மை அங்கிள் கேவ் மீ எ வாட்ச். மோஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற சான்ஸ் இருக்குது, ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறக்காண்டி. இப்போ மை அங்கிள் வந்து சப்ஜெக்ட், கேவ் வந்து வெர்பு, மீ எ வாட்ச், இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், பார்த்துக்குங்க. இப்போ வாட்டுக்கு ஆன்சர் வர்றது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே பாருங்கள், வாட்ச் அப்படிங்கிறதா வாட்டுக்கு ஆன்சர் வருது, அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓ. மீங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்போ அது ஐஓ. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு. ஃபிஃப்த் ஒன், மை சிஸ்டர் கீப்ஸ் த ஹவுஸ் க்ளீன். மை சிஸ்டர் வந்து சப்ஜெக்ட், கீப்ஸ் வந்து வெர்பு, வாட் எதைய, அப்போ த ஹவுஸ் ஆப்ஜெக்ட்டு, க்ளீன் இது காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்லேயே 2 டைப் இருக்குங்க, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, சி பிகேம் எ நர்ஸ், இது வந்து அந்த நர்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் குறிக்குது. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. இங்கே பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டினில் மை சிஸ்டர் கீப்ஸ் த ஹவுஸ் க்ளீன். அப்போ அந்த க்ளீன்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸை குறிக்குது, இங்கே ஆப்ஜெக்ட் குறிக்குது. ஸோ இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இதனால் பார்த்துக்குங்க. சிக்ஸ்த் ஒன், ஐ பிளேட் ஃபுட்பால் எஸ்டர்டே. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஐ பிளேட் ஃபுட்பால் எஸ்டர்டே. ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, பிளேடுங்கிறது வந்து வெர்பு, ஃபுட்பால் அப்போ வாட், வாட் டிட் யூ ப்ளே, என்ன விளையாண்ட, ஃபுட்பால், அப்போ ஆப்ஜெக்ட்டு. எஸ்டர்டே வென், எப்போ விளையாண்டீங்க, நேற்று, அப்போ அட்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. செவன்த் ஒன், ஜட்ஜஸ் சென்டென்ஸ்டு ஹிம் கில்ட்டி. ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, சென்டென்ஸ்டு வெர்பு,
ஹிம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டு, கில்ட்டிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட். இது வந்து அந்த கில்ட்டிங்கிறது வந்து ஹிம்மை குறிக்குது. ஸோ இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? 7th ஒன் சி தான் கரெக்டு. 8th ஒன் இது வந்து கொஸ்டின் மாற்றி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் ஆஃப் த பேட்டர்ன் எஸ்விஓ? அப்போ எஸ்விஓ பேட்டர்ன் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஐ ஏட் an ஆப்பிள் yesterday. ஐ சப்ஜெக்ட்டு, ஏட் வெர்பு, an ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டு, yesterday. இப்போ when அது வந்து அட்ஜெக்ட்டு. அதே பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. 9th ஒன் ஃபைண்ட் த SVIODOA. இப்போ மல்டி பார்த்தோம். IODOன்னு பார்த்தீங்கன்னா டிஓன் டைரக்ட் அப்ஜெக்ட் வந்து வாட் கேன்சர் வந்தால் டைரக்ட் அப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் அப்ஜெக்ட்னா டு ஹூம் கேன்சர் வந்துருந்துச்சுன்னா. இங்கே பாருங்கள் ஆப்ஷன் டி பாருங்கள். ரவி கேவ் ராஜா எ பென் ஆன் ஹிஸ் பர்த்டே. இந்த ரவி கேவ் மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வெர்புன்ட்டு. ராஜா பாருங்கள் எ பென். அப்போ என்ன தர்றாங்க? எ பென் தர்றாங்க. அப்போ அதுதான் டைரக்ட் அப்ஜெக்ட். டு ஹூம் யாருக்கு தர்றாங்க? ராஜாவுக்கு. இப்போ இன்டைரக்ட் அப்ஜெக்ட். அப்போ வென் எப்போ தர்றாங்க? அவங்க பர்த்டே அன்னைக்கு. அதுதான் அட்ஜெக்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 10th ஒன் த சைல்டு ஹைட் ஹிஸ் டாய் கார் அண்டர் த கோட். இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு, ஹைடு வந்து வெர்பு, ஹிஸ் டாய் கார் இது 3 சேர்ந்தது ஆப்ஜெக்ட். அதனால் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஹிஸ் டாய் வந்து தனியாக பிரிச்சுருவாங்க. ஹிஸ் டாய் காருங்கிறது ஆப்ஜெக்ட்டு, அண்டர் த கோட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்ட். ஏன்னா வேர் கேன்சர் வருது, எங்கே வச்சுருந்தாங்க. இப்போ அண்டர் த கோட். 11th ஒன் ஹி அப்பாயிண்டட் ஜிம் ஹிஸ் அசிஸ்டன்ட். இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான். ஹி சப்ஜெக்ட்டு, அப்பாயிண்டட் வெர்பு, ஜிம் ஆப்ஜெக்ட்டு. என்னவா மாற்றிருக்காங்க? அவங்கள அசிஸ்டண்ட்டாக மாற்றிருக்காங்க. அப்போ ஹிஸ் அசிஸ்டன்ட். இப்போ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் SVOC. 12th ஒன் மீனு இஸ் எ டாக்டர் இன் லண்டன். மீனு வந்து சப்ஜெக்ட்டு, ஈஸ் வெர்பு, ஏ டாக்டர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டு, இன் லண்டன் அட்ஜெக்ட்டு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பிஃபார்ம்க்கு அடுத்தது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஈஸ் கொடுத்துருக்காங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு, இன் லண்டன். அப்போ வேர் கேன்சர் வருதுங்களா? அப்போ அட்ஜெக்ட்டு. 13th ஒன் லாஸ்ட் மந்த் சி பாட் எ நியூ ட்ரெஸ். அப்போ லாஸ்ட் மந்த். அப்போ வென் கேன்சர் வருதுங்களா? அப்போ அட்ஜெக்ட்டு. சி சப்ஜெக்ட்டு, பாட் பார்த்தீங்கன்னா வெர்பு, ஏன் நியூ ட்ரெஸ் வந்து ஆப்ஜெக்ட்டு. 14th ஒன் த ரோஸ் இஸ் பியூட்டிஃபுல். த ரோஸ் வந்து சப்ஜெக்ட்டு, ஈஸ் வெர்பு, பியூட்டிஃபுல் வந்து காம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஈஸாக ஃபாலோ பண்ணி வந்தால் என்னங்க காம்ப்ளிமெண்ட் தான். அங்கே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 15th ஒன் த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் கிரேஸ்ஃபுல்லி இன் த ஸ்கை. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம், அப்போ ஆர் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இதுவுமே காம்ப்ளிமெண்ட் தான் வரும் அப்படின்ட்டு. அங்கே பிஃபார்ம் மெயின் வெர்பு வந்தால் அதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ட்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? இங்கே பாருங்கள் இது ஹெல்பிங் வெர்பு வந்திருக்கு. த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். அப்போ மெயின் வெர்பு வந்து ஃப்ளையிங் தான். த பேர்ட்ஸ் சப்ஜெக்ட்டு, ஆர் ஃப்ளையிங் வந்து வெர்பு, கிரேஸ்ஃபுல்லி ஹவு கேன்சர் வந்திருக்கு அட்ஜெக்ட்டு, இன் த ஸ்கை. அப்போ வேர் கேன்சர் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே அட்ஜெக்ட் தாங்க, SVAA. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.